யோ கொடியா கூச்சப்படாத. சரி சரி. யோ மத்தவங்க மாதிரி இந்த எச்ச கொடிக்கு அழையிற போலீஸ்காரனே மூடிய திறந்தா போதும், அப்புறமா தான் மாறுவேன். அதான் என் உண்மையான போலீஸ்காரன். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் ராசிக்கு ஓசியில சரக்கு கிடைக்கணும் போட்டிருக்கான். இந்தாங்க இதையும் கும்படி ஏத்துங்க. எத்தனாவது ரவுண்டு? இதோட சேர்த்தா 8. நல்லா எண்ணிக்கையா 5க்கு மேல போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. அவ்வளவுதானே. உங்க மேல இவருக்கு என்ன தெரியாது. ஆனா புள்ள மட்டும் 6 பேத்துட்டாரு. அதெல்லாம் போகட்டும். சரி வீட வாடகைக்கு எடுத்திருக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்திசாலித்தனம். அப்புறம் எத்தனை நாள் டேரம்? இந்த சரக்கு காலியாற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏடா இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன்டா. நாங்க நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் இங்க தான் டேரா. பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவர் இல்ல எங்க எஸ்ஐ. நடந்து போச்சு. அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா நீ தானே தப்பிக்க விட்ட. என்ன ஓனான்னு கூப்பிட கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா அது என்ன பேர் சொன்ன? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும். பேரு இது. அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய் கேஸ போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளணும்? என்ன சொன்ன? பொய் கேஸா? யாரையா சொன்னது? சும்மா ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆதாரத்தோடைய சாட்சியோடைய தான் அரெஸ்ட் பண்ணாரு. யாரு சாட்சி? என்ன எவிடன்ஸ்? என்ன சாட்சியா? நான் வேணா சொல்லட்டுமாயா? சொல்றா. போலீஸ் தான் சும்மாவா? நீ ஒண்ணுனா சொல்லிக்கிட்டாரு. ஆனா 5 விஷயத்துக்கு மேல சொல்லாதடா ஓனா முஜே. நம்பர் 1 முருகன். அவன் தான அன்னைக்கு முதல்ல பார்த்தது. அதேதான். அப்புறமா ரெண்டாவது இங்க அசிங்கப்படுத்துறாத. இல்லையா இங்க வா. அந்த பலன பார்ட்டி சுசிலா. ஏய் ஓனானே சொல்லக்கூடாது சொன்னல. அப்புறம் நம்பர் 3 முருகன் எழுதின கடிதாசி. எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல? அதேதான். டேய் ஓனா முஜே, என்னடா நீ பாட்டுக்கு போலீஸ் ரகசியம் மொத்தத்தையும் உடைச்சிட்டு இருக்க? இந்த விஷயம் எஸ்ஐ ராஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும்னு உனக்கு தெரியல? சாட்சியும் ஆதாரமும் கோர்ட்டுக்கு போலனா உங்க சார் என்னைய புடுங்குவாரு. அது வந்து பாவீங்களா? அதையும் எடுத்துட்டானுங்களா? கடையை காலி பண்ணிட்டாங்களே. நாடா போலீஸ்ன்ற ஒரு மரியாதை பாட்டில் எடுத்துன்னு போறீங்க? நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாப்பலாம். கூப்பிட்டானுங்களா? அதே மன பிராந்தி. கூப்பிட்டானு சொல்ல மாட்டியா? யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. இல்ல இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா 2 வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க. ஆனா இனிமேல நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. பொய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தியூர் ராஜுவை நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதிதான். இப்படி போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. வாடா. நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல, முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. உன்னை மிரட்டினது கட்சிக்காரங்களா அடியாளுங்களா? உன்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது சார். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சாணி பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க சார். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? சொல்றா பாண்டியரா. அம்மா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புருஷோத்தம எதுக்கு இருக்கேன்? இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யார்? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்கெல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேர் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம். வந்ததுக்கு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா எங்குடும் போது தம்பி மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தி அறிவு கட்டவன அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த மூஞ்ச பார்த்தா. உதவாங்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. பெரிய தலை சும்மா கிடுகிடுன்னு நடங்க. அவர் பேரை கேட்டால 9 கொலை கேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ப்ட் பண்றேன். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற.
இனிமே பொண்ணுங்களை ரோட்ல வழி மறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. மடக்குவோம் மிரட்டுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணு வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா ஒண்ணு பண்ண, முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னாதான் உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவா வெளியில கொண்டு வருவான்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். உடம்பெல்லாம் வலிக்குது, வாடா போலாம். ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொசு அடிச்சேன். தாங்க முடியலடே. ஊர்ல இருக்கிற எல்லா கொசுவும் என்னதான் கடிக்குது. அது சரி, நீ இன்னும் தூங்கல? இல்ல, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல சந்தேக கேஸ் பிடிக்கிறதுக்கா? நீங்க சார் எஸ்பி போன் பண்ணி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி நான் அப்புறம் போன் பண்றேன். நம்பலாமா? குட் நைட். யோ சார் குவாலிஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த வண்டியை விடு. ஓகே சார். போ